வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஒரு வீடியோ சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறையா பாத்திரங்கள் எல்லாம் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டெய்லர் வீடியோவோ மற்ற வீடியோவில் இல்லை. வாங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ சொல்ல போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொருளெல்லாம் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி ஹாட் பாக்ஸு உங்கள் வீட்டில் நிறையா இருக்கும், அடிக்கடி மாற்றுவோம். ஏன்னா அந்த பிளாஸ்டிக்கில் ஹாட் பாக்ஸ் வாங்கினாலே அது சீக்கிரமாக மூடி போயிடும், இல்லைன்னா இந்த இடம்லாம் ஜாயிண்ட் விட்டு போகும். இந்த மாதிரிலாம் இருக்கும். இது ரீயூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும்ல. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது இந்த மாதிரி ஆசா பிளேடு இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும், இல்லைன்னா வாங்கிக்கோங்க. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஷார்ப்பு, அதனால் ஒரு துணி சுற்றிக்க. இது அப்படியே லேசாக இப்படி அறுத்தாலும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பாத்திரம் நம்ம எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணலாம். சில்வர் பாத்திரம் தான் இது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் ஆகுது. இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இது நம்ம ஒரு திருப்பிலி வச்சு கூட இப்படி ப்ரெஸ் பண்ணால் கூட அது வந்துடும், இந்த இது வரும். இப்போ நான் இது கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஏன்னா இது ரொம்ப சத்தம், பாத்திரத்தில் படாமல் கட் பண்ணுங்கள். நல்லா சாப்பாடு இருந்துச்சுன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயே கட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், உடச்சிருக்கலாம். எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுது பாருங்க. பிளாஸ்டிக் தானே. இப்போ இது ஒரு அது என்னது ஸ்க்ரூ ட்ரைவரா, அது வச்சு கூட நெம்புனா அது வந்துடும். இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், அது கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் தர்மாக்கோல் தான் இருக்கும். ஏன்னா அது ஹாட் பாக்ஸ்லேயே அப்படி தான் அந்த சூடு தாங்கணுன்ட்டு அப்படி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உடச்சி எடுத்துடணும். ஒரு 4 பக்கம் கட் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த கோட்டிங் தான் இந்த பாத்திரத்தில் இந்த இது பிடிச்சிட்ருக்கும். இந்த ஜாயிண்ட் கட் பண்ணாலே ஈஸியாக வந்துடும், பாத்திரத்தில் அடிப்படாமல். வந்துடுச்சு. இப்படியெல்லாம் உடச்சி இதை வெளியே எடுக்கலாம். பாத்திரம் தெரியுதா? ஓ, இதுதான். இந்த மாதிரி பாத்திரத்தில் பழைய ஹாட் பாக்ஸ்லாம் போயிடும், அது துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த இடத்துலலாம் வீக்காக இருக்கும். அது இந்த உணவுலாம் பட்டு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பாத்திரம். இதெல்லாம் பாருங்கள், கரை பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் உடச்சி அவ்வளோதான். தொப்பி மாதிரி அப்படியே கலந்துட்டு வந்துடும் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸு. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸி. எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. இது கொஞ்சம் அந்த ஒட்டுன அந்த பசத்தன்மை இருக்கும். இது நாளடைவில் விளக்க பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போயிடும். இந்த பசை போட்டு தான் இதில் ஒட்டுறாங்க, அதனால் அப்படி இருக்கும். எப்படி ஒரு அழகான பாத்திரம் பாருங்கள். இந்த கேக்கெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது இந்த பாக்ஸு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி யூஸ் பண்ணாத உங்கள் வீட்டில் ஹாட் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக். இப்போல்லாம் சில்வரில் இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கலர் கலராக இருக்கும். இன்னமும் அப்படி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த கலர் கலராக இருக்கிற ஹாட் பாக்ஸ் எல்லாம் வாங்கும்போது அது சீக்கிரமாக போயிடும். சில்வரில் அவ்வளோ இதாக போகாது. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கேக் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்கள். கேக் இது ஓரம் போட்டுடலாம், இந்த வேஸ்டேஜெலாம்.
அழகான ஒரு பாத்திரம் கிடைச்சிரும். இது மட்டும் இல்லை, நான் வந்து இந்த ஐடியாவே எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு டபுள் ஹாட் பாக்ஸ் வச்சுருந்தோம் பிளாஸ்டிக்கில். அது தானாகவே இந்த மாதிரி எல்லாம் அந்த தண்ணி பட்டு நம்ம ஹாட் பாக்ஸ் விளக்குறோம் இல்லையா, அதனால வெளியில் வந்துருச்சு. அப்போ என்ன வந்து இந்த பாத்திரம் இப்போ நம்ம உடச்சி எடுக்கிறோம், அது பாத்திரமே வெளியே தெரிஞ்சது. ஈஸியாக இப்படி உடச்சி எடுத்துட்டேன். அந்த பாத்திரம் தான் அது. இதெல்லாம் ஹாட் பாக்ஸ் உடைய பாத்திரம் தான், என்ன நம்ப மாட்டீங்க. அது பல வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோ திக்னஸாக இருக்கும் இந்த ஹாட் பாக்ஸு. டபுள் இருந்தது, நல்லா ப்ளூ கலரில் இருந்தது. இந்த மாதிரி இருந்தது, ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். அது அப்படியே வந்து இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் உடஞ்சி வெளியில் வந்துருச்சு. அதனால் வந்து இந்த பாத்திரம் எடுக்கும்போது எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஹாட் பாக்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்று மூடி போயிடுச்சுனாலோ, இல்லை இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் லீக்கேஜாக இருந்தாலும் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு ஹாட் பாக்ஸ். இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரமெல்லாம் ஹாட் பாக்ஸு தான். இது எல்லாமே ஹாட் பாக்ஸுடைய பாத்திரம் தான். அது இதில் பார்த்தீங்கன்னா கேக்கு மேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்க, பார்க்கவே அழகாக இருக்குது. ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹாட் பாக்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 4 பக்கம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு திருப்பலி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே உடஞ்சி வந்துடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் அதில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து நீங்கள் ரீயூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. என் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் எல்லாம் இருந்தால் பாத்திரம் தூக்கி போடாதீங்க, ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். என் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இதெல்லாமே ஹாட் பாக்ஸு தான். எவ்வளோ பாத்திரம் பாருங்கள். ஒரு பாத்திரம் வாங்கினாலும் ஒரு 50 ரூபா 100 ரூபாய் இருக்கும். இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. நான் இதே பாருங்கள் 4 கிண்ணம் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.